கடல் தண்ணீர் இனிப்பு தண்ணீராக மாறுமா? நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனா புனித சவேரியாரை பற்றிய ஒரு பழைய அற்புத கதை இதைத்தான் சொல்கிறது. ஒருமுறை சவேரியார் கடல் வழியாக சீனா நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். நீண்ட கடல் பயணம். கப்பலில் இருந்தவர்களுக்கு குடிக்கத் தேவையான தண்ணீர் மிகவும் முக்கியம். அப்போது குடிப்பதற்கான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. சவேரியார் இறைவனை நம்பி சிலுவையின் அடையாளத்தை செய்து ஜெபித்தார். அதற்கு பிறகு உப்பு நிறைந்த கடல் தண்ணீர் குடிக்கக்கூடிய இனிப்பு தண்ணீராக மாறியதாக பழைய கத்தோலிக்க மரபில் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் புனித சவேரியாரின் கேனனைசேஷனுக்காக பதிவு செய்யப்பட்ட அற்புதங்களில் ஒன்றாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இந்த நிகழ்வு நவீன அறிவியல் முறையில் நிரூபிக்கப்பட்ட சம்பவம் என்று சொல்ல முடியாது. இது புனித சவேரியாரின் வாழ்க்கையை சுற்றி சொல்லப்படும் பழமையான கத்தோலிக்க மிராக்கிள் ட்ரெடிஷன். கடலின் நடுவில் குடிக்க தண்ணீர் இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. மனிதனுக்கு முடியாதது இறைவனுக்கு முடியாததல்ல. புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.